இன்று தமிழக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது கடந்த சட்டமன்ற தொடரின் போது மாண்புமிகு அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களால் ஏற்பட்ட ஒரு உரிமை மீறல் குறித்த ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. கேள்வி நேரம் முடிந்த உடனேயே இந்த அறிக்கை குறித்து பேசுவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டோம். பேரவைத் தலைவர் அனுமதியை மறுத்தார்கள். இந்த உரிமை மீறல் குறித்த குழுவினுடைய அறிக்கையில் அதாவது வைத்திலிங்கம் அவர்கள் சட்டமன்றத்தில் ஏதோ சொல்லாததை டாக்டர் கலைஞர் அவர்கள் முரசொலியிலே எழுதிவிட்டார் என்று ஒரு சாதாரணமான எளிய ஒரு குற்றச்சாட்டுக்காக 50 வருடங்களுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய 5 முறை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் அவர்கள் மீது மிக கடுமையான கண்டனத்தை இன்று தெரிவித்திருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல. எனவேதான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த அறிக்கையை சட்டமன்றத்திலே சமர்ப்பிக்கக்கூடாது என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதாவது இதுல என்ன சட்டமன்றத்தில் இறையாண்மை மாண்பு சிறப்புரிமை அனுப்பிட்டாங்களா? இந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது உரிமை மீறல் அறிக்கை, இந்த சட்டமன்றத்தில் இறையாண்மை மாண்பு சிறப்புரிமை ஆகியவை காக்கப்பெற வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தில் இந்த மூத்த உறுப்பினர் செய்திருந்த அவை உரிமை மீறல் குற்றத்தை வருங்காலத்தில் வேற எந்த ஒரு உறுப்பினரும் செய்யாத வகையில் பிற உறுப்பினர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்ற வகையில் இந்த அவை உரிமை மீறல் குற்றத்துக்காக அவருக்கு தகுந்த தண்டனை வழங்குவதே நியாயமான முடிவாக இருக்கும் என்றாலும் அவரது வயதையும் அனுமதியையும் கருத்தில் கொண்டு இனிமேல் இதுபோன்ற தவறுகளில் ஈடுபடக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுத்து சட்டமன்ற உறுப்பினர் திரு மு கருணாநிதி அவர்களுக்கு கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கலாம் என குழு முடிவு செய்கிறது. இது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமானது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. அதன் காரணமாகத்தான், அதாவது இது அப்படி ஏதாவது ஒரு அமைச்சருக்கு கலைஞர் அவர்கள் எழுதியது அவருடைய தனிப்பட்ட புகழுக்கு களங்கம் விளைவிக்குமேனால் அது நீதிமன்றத்தில் இருக்கலாம். ஆனால் சட்டமன்றத்தில் உரிமை மீறலுக்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு அது பெரிய பிரச்சனை அல்ல. இரண்டாவது, ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த தலைவர் மீது கடும் கண்டனத்தை தெரிவிப்பதும் ஜனநாயக மரபாகாது. இதுவே இந்த 2 விஷயத்திலும் உடன்பாடு இல்லாத காரணத்தினாலே புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் வெளிநடப்பு செய்திருக்கிறேன்.